இங்க ஒரு சிங்கக்குட்டி மரத்துல இருந்து ஸ்லிப் ஆகுது. அது எம்மா பிடிக்கிறா. ஆனா இவளுக்கு அது எப்படி மரத்துல இருந்து வந்துச்சுன்னு புரியல. அதனால கன்ஃபியூஷன்லயே அந்த சிங்கத்தை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறா. அதே டைம் ஒரு உல்ஃபும் அவளோட வீட்டுக்குள்ள அதோட குட்டியை தூக்கிட்டு வந்து ஒரு டேபிளுக்கு அடியில போய் உட்காந்துக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு 2-3 கார்ட்ஸ் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சிங்கக்குட்டி ஏதாவது பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு இவ இல்லன்னு போய் சொல்லி அவங்கள அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் தான் அந்த சிங்கக்குட்டி யாருதுன்னு தெரிஞ்சுக்கிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சிங்கக்குட்டியோட அம்மாவை சர்க்கஸ் நடத்துறவங்க சாவடிச்சுட்டு அதோட குட்டியை வச்சு ஷோ நடத்துறதுக்கு பேக் பண்ணி ஒரு பிளைட்ல எடுத்துட்டு போகும்போது அந்த வேலையே பிளைட் வெடிச்சு அதுல இருந்து அந்த சிங்கக்குட்டி ஈகிளோட நெஸ்டுக்குள்ள விழுது. அங்க இருந்து தான் அந்த பொண்ணு கிட்ட வந்திருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட அம்மா இனி குட்டியை சேஃபா வளர்க்கறதுக்கு பிளான் பண்றா. ஆனா அந்த குட்டிக்கு இப்ப பசிக்குது. அதனால உல்ஃப் கிட்ட போயிட்டு அதோட பாலை குடிக்குது. அதுக்கு உல்ஃப் எதுவுமே சொல்லாம அக்செப்ட் பண்ணிக்குது. இதனால எம்மா ரொம்ப ஹாப்பி ஆவறா. இப்படியே ரொம்ப நாள் போகுது. ஒரு நாள் அந்த உல்ஃப் அடிக்கடி வெளியே போற மாதிரியே எம்மாவோட வீட்டை விட்டு வெளியே போகுது. அப்ப அங்க வர 2 பேர் அந்த உல்ஃபை பார்த்து அதை ஊசி போட்டு சாவடிக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு ஈவினிங் எம்மா வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறா. அவளோட வீடு ரொம்ப மோசமா இருக்கு. இந்த குட்டிங்களும் அதோட அம்மாவை தேடுதுங்க. இதனால உல்ஃப் எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு தேடுறா. ஆனா எங்க தேடியுமே அந்த உல்ஃப் அதால கண்டுபிடிக்கவும் முடியல. இதனால வேற வழி இல்லாம 2 குட்டிங்களையுமே இவளே அம்மாவா இருந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்றா. இப்படியே 2 குட்டிங்களும் சண்டை போட்டுட்டு விளையாடிக்கிட்டு அப்படியே பிரதர்ஸ் மாதிரி வளருதுங்க. அப்போ ஒரு நாள் அவங்க இருக்கிற பிளேஸுக்கு ஒரு குட்டி பொண்ணு அம்மாவும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த உல்ஃபும் லயனும் அவங்க கிட்ட போகுது. இதை பார்த்த எம்மா அவங்க கடிக்க தான் போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை பிடிக்கிறதுக்காக போறா. அப்ப கால் தடிக்கி பாறை மேல விழுந்து மயக்கமாய்க்கிறா. கண் முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த உல்ஃபை ரிசர்வ் பிளேஸ் லாக் பண்ணிருக்காங்க. சிங்கத்தை சர்க்கஸ் தூக்கிட்டு போயிட்டு அதை வச்சு ஷோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இதை பத்தி கேள்விப்பட்ட உடனே எம்மா ஹாஸ்பிட்டல் விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே போறா. இதே டைம் அந்த சிங்கத்தை ஷோ நடத்துறதுக்காக அந்த உல்ஃப் இருக்கிற ரிசர்வ் பிளேஸ் பக்கத்துல தூக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த சிங்கம் கத்துது. அந்த சிங்கத்தோட வாய்ஸை கேட்ட உடனே உல்ஃப் அது யாருன்னு தெரிஞ்சுக்குது. அதனால அதை காப்பாத்தணும்னு நினைக்குது. அதனால நைட் யாருமே இல்லாத டைம் அதை அடைச்சு வச்சிருந்த கேட்ல பல்ல நோண்டி அது வழியா எஸ்கேப் ஆகி அந்த லைனை அடைச்சு வச்சிருந்த சர்க்கஸ்க்கு போயிருது. அப்ப கேஜுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க லைனை காப்பாத்துறதுக்காக உல்ஃப் ட்ரை பண்ணுது. ஆனா அதால முடியல. அப்ப யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்கு. அதனால ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குது. அப்ப அந்த சர்க்கஸோட ஓனர் வந்து அந்த கேட்டை திறக்கிறான். அந்த டைம் உல்ஃப் வந்து அவன் அட்டாக் பண்ணி அந்த லைனை கேஜுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி அதுங்களை வளர்த்து அதோட ஓனர் ஆன எம்மா கிட்டே போயிடுதுங்க.